அதுவும் அவர் பொண்டாட்டி தான். தலையில் தண்ணியாக ஊற்றுதில்ல. என்ன உங்களுக்கு தலையில் ஒன்று வேணுமா? என் தலையிலையா? சரி, ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். தெரியல. ராம் யோகாவா? அவங்க தானே, உங்க வீடு தானே இங்கே இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. நான் சொல்லலை, ஒரு தடவை கேள்விப்பட்டேன். இல்லை, ஆ, அவங்க இது இல்லை, காரைக்குடியா? சிவகங்கை. இப்போ நம்ம எந்த ஊருக்கு போயிட்டு வர்றோம்? சிவகங்கை தான். இது இல்லைங்க, அவங்க வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்காங்க. நம்மளும் எந்த ஊர் போயிட்டு வர்றோம் இப்போ பைக்கில்? இல்லை, சிவகங்கையா? மக்களை நம்ம ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு கீரமங்கலம் வந்தாச்சு. நைட்டு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட் வியூ உள்ள ஈவினிங் தான். ஆமாம், மிஸ்ஸா வந்து அந்த ஈவினிங் அந்த தண்ணி திறந்து விட்றத பார்த்ததில்லை அப்படின்னா. இல்லை, இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன், ஆனால் இப்போ மேலேருந்து தண்ணி நான் சுற்றிலும் தண்ணி வந்து தெரிக்கும் போல அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். இப்போ தான் எனக்கு தெரியும் மேலேருந்து தண்ணி ஊற்றும் அப்படின்னு. அது அவர் 2வது பொண்டாட்டி. அவருக்கெல்லாம் 2 பொண்டாட்டி இருக்குது. 2வது பொண்டாட்டினா புரியலை எனக்கு. பார்வதி ஒன்று தலையில் இருக்கிறது, அது கங்கை. அதுவும் அவர் பொண்டாட்டி தான். தலையில் தண்ணியாக ஊற்றுதில்ல. என்ன உங்களுக்கு தலையில் ஒன்று வேணுமா? என் தலையிலையா? சரி, ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கு. சாயங்கால நேரத்தில் அந்த மத்தியான நேரத்தில் வெயிலில் வந்துருந்தோம் ஒரு நாள், மொட்டை வெயில். இன்னைக்கு பரவாயில்ல. பாப்பா விளையாட வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம். எங்கே? அங்கே தூரிக்கு போய் விளையாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் கிளம்பணும். பேராவரணி போகணும். இங்கே யாரோ யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு யாரோ ரன் பண்ணுறாங்கன்னு சொன்னியா? அவங்க பேர் என்ன? இங்கே கீரமங்கலத்தில். ஞாபகம் இல்லை? தெரியல. ராம் யோகாவா? அவங்க தானே, உங்க வீடு தானே இங்கே இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. நான் சொல்லலை, ஒரு தடவை கேள்விப்பட்டேன். ஆ, அவங்க இது இல்லை, காரைக்குடியா? சிவகங்கை. இப்போ நம்ம எந்த ஊருக்கு போயிட்டு வர்றோம்? சிவகங்கை தான். இது இல்லைங்க, அவங்க வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்காங்க. நம்மளும் எந்த ஊர் போயிட்டு வர்றோம் இப்போ பைக்கில்? இல்லை, சிவகங்கையா? என்னன்னே தெரியலங்க எனக்கு. ஆ, தெரியல. ஒரு நாளைக்கு மெயில் பண்ணி பார்ப்போம். அவங்க நம்பர் கூட இருக்குது என்கிட்ட. அவங்க நம்பர் இருக்குல்ல? அந்த அக்கா எனக்கு போட்டோ போட்டு இருக்கு. வர்றப்ப வாங்க அப்படி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க தானே? அவங்க ஏதோ சேனல் பிரச்சனை அப்படின்ட்டு எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் திருப்பூரில் லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சரியாயிருச்சு அது. ஓகே, நம்ம கிளம்புவோம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மீட் பண்ணுவோம் நம்ம. வாய்ப்பு இருந்துச்சுன்னா.